ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க எஸ்வி. இது நம்ம எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா, மே 12, 2026 அன்னைக்கு அவரு பிறப்பிட்ட ஒரு உத்தரவு தான். ஸோ 717 டாஸ்மாக் வந்து இந்த 500 மீட்டர் இந்த ஸ்கூல் டெம்பிள்ஸ், ஸோ இந்த மாதிரி பப்ளிக் இந்த மாதிரி இருக்கிற இடம் நியர்பை 500 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற இடத்துல இருக்க டாஸ்மாக்ஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற சொல்லி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அதன் பேஸ் பண்ணி 717 டாஸ்மாக்ஸ் வந்து மூடியிருக்காங்க. ஸோ இதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இது. காரணம் என்னன்னா, இந்த மதுனால இந்த டாஸ்மாக்னால பல குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடு தெருவுக்கு வந்து நின்றுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய சிறு வயதிலே தந்தை இழந்த நிறைய நபர்கள் இருக்காங்க. ஸோ அதுல ஒரு நபரா வந்து எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியா வந்திருக்கு. ஸோ முதலமைச்சர் விஜய்க்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இந்த 717ஓட நிக்காம தமிழகத்துல 50% மதுக்கடைகளை வந்து உங்க ஆட்சியில மூடணும் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து நீங்க சேர்க்கணும்ன்ற வந்து ஒரு தந்தை இழந்த மகனா, இல்ல இந்த டாஸ்மாக்னால கெட்டு போற இந்த சமூகத்தை பாக்குற ஒரு சாமானிய நான் வந்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறேன். சரி, என்ன ராகிங் வந்து ஆரம்பிக்கலாம்ல? சோ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு. அதாவது நேற்று காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை தீர்மானம் வந்து ஃப்ளோர் டெஸ்ட். சோ இந்த ஃப்ளோர் டெஸ்ட் என்ன அப்படின்னா, தாவேக்கா ஆட்சி தொடரலாமா வேணாவா, விஜய் வந்து முதலமைச்சரா இருக்கலாமா வேணாவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தீர்மானம் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ அதுக்கு வந்து ஓட்டிங்காக தாவேக்கா வந்து ஆல்ரெடி ஆட்சி அமைக்கணும்ட்டு தீவிரமா இருந்த காங்கிரஸ் வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க. என்னன்னு வந்து மீன் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, மத சார்பற்ற ஆட்சி வந்து நடக்கணும், பாஜக வந்து உள்ள வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்து உள்ள வரக்கூடாது. ஸோ கவர்னர் ஆட்சி வந்தாலும் பாஜக ஆட்சி உள்ள வந்த மாதிரி தான். அதுக்காக நாங்க வந்து விஜய்க்கு வந்து ஆதரிக்கிறோம், மீண்டும் இந்த 5 ஆண்டு காலமும் வந்து ஆதரிப்போம் அப்படின்ற நடுமை வந்து காங்கிரஸ் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் விசிகா, இவங்க 3 பேரும் வந்து ஒரே ஒரு ஒற்றை கருத்தை தான் வந்து சொன்னாங்க. அவங்களும் இதேதான் வந்து ஜனநாயகம் வந்து நீடிக்கணும், கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது பெரும்பான்மையா இல்லைனாலும் ஒரு 108 இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெருங்கட்சியா தாவேக்காக்கு வந்து மக்கள் வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க, மக்கள் தீர்ப்பை வந்து ஏற்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் என்னதான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் இதுல அவங்க பேசுனதுல ஒரு இது வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த அலையன்ஸ் வந்து ஆட்சியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசி நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த சட்டமன்றம் இந்த 2026ன்றதே வந்து ஒரு பெரிய டிஃபரெண்டா இருக்கு பாலிடிக்ஸ்ல. நிறைய பேர் சொன்னாங்க இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து இது பண்றாங்க. 4 ஸ்டேட்ல வந்து அப்படியே புரட்டி போட்ட மாதிரி, சாரி 3 ஸ்டேட்ல அப்படியே புரட்டி போட்ட மாதிரி நடக்குது. 3 ஸ்டேட்ல அந்தந்த சிஎம்ஏ வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து தோக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சுவாரஸ்யமான 2026 இருந்தது. ஸோ அந்த சுவாரஸ்யம் வந்து அப்படியே சட்டமன்றத்திலயும் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்த இது என்ன வந்து சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஜோதிடரை வந்து அரசு வேலையில வந்து நியமிச்சது வந்து தவறு. ஏன்னா தாவேக்கா தலைவரோட நெருங்கிய ஜோதிடரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அரசு இதுல வந்து ஒரு பொறுப்பு வந்து போடுறாங்க. ஸோ இதை வந்து எதிர்த்து 3 கட்சிகளுமே வந்து பேசுது. இதை வந்து செய்யக்கூடாது, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், நீங்க இதை ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதை வந்து மறுபடியும் இந்த தவறு வந்து செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இவங்களை விமர்சிக்கணுமா இல்லையா? அதாவது போன ஆட்சியில 5 ஆண்டு காலமா வாயை மூடி கொண்டு இருந்த இந்த நபர்கள், அதாவது இந்த முஸ்லீம் லீக், இடதுசாரிகளான இந்த 2 கம்யூனிஸ்ட், விசிகா, அதாவது ஸ்டாலின் வந்து என்னதான் தவறே செஞ்சிருந்தாலும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு முட்டு கொடுத்தவர் வந்து அண்ணன் வந்து திருமாவளவன். வாயை திறக்காமல் மூடிக்கொண்டு இருந்தவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். தொழிலாளர்கள் வர்க்கம் சொல்லி தொழிலாளர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்த அந்த திமுக ஆட்சியை வந்து மௌனம் சாதித்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள் இவர்கள். ஆனா இங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னா வந்து ஒரு உல்டாவா சொல்றாரு. பட் இதுக்கு வந்து நம்ம தாவேக்கா தலைவர் விஜய்க்கு வந்து, அதாவது நம்ம முதலமைச்சருக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் ஆட்சியில
அவர் ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காரு. அதாவது ஆதரவு தெரிவிக்கிறவங்களே வந்து அவரை விமர்சிக்கவும் செய்யறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம உதயண்ணன். ஸோ உதயண்ணன் ரேகிங் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, தாவேகாக்கு வந்து 66% மக்கள் வந்து எதிர்த்து தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தாவேகா மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றத வந்து சொன்னாரு. அதுக்கப்புறமா கடந்த 5 ஆண்டுகளாக அவங்களோட அருமை பெருமை எல்லாம் சொன்னாரு. திமுக இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், திமுக வந்து 5 ஆண்டுகள்ல வந்து இத்தனை நலத்திட்டங்கள் வந்து பண்ணிருக்கு, ஸோ அதுல இந்தந்த நலத்திட்டங்கள்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு, நீங்க வந்து கால அவகாசம் வந்து கேட்டிருக்கீங்க, ஸோ அதுக்கேத்த மாதிரி அதெல்லாம் வந்து செஞ்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான ரேகிங்க வந்து அங்கதான் அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. புஷ்பா பாணியில ஆட்சி நடத்துறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த புஷ்பா பாணி ஆட்சிக்கு முன்னாடி வந்து ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது ஊழலாட்சி ஊழலாட்சின்னு சொல்லி மக்கள் கிட்ட பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் வந்து செஞ்சீங்க. ஆனா அந்த ஊழலாட்சி கூட்டணி கட்சியோட ஆதரவோட தான் இன்னைக்கு சிஎம் சீட்ல வந்து உக்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே நீங்க வந்து எந்த இடத்துல ஜெயிப்போன்னு தெரியாம தான் 2 இடத்துல வந்து நின்றீங்க. அதோட விடாம மற்றும் சிலர் அதாவது அந்த கட்சி பேர் சொல்லவே உங்களுக்கு தயங்கின நீங்க இன்னைக்கு அந்த கட்சி பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியில இருக்க சிலரை வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அங்க போறீங்க. நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி இந்த புஷ்பா பட பாணியில சோஃபா போகுது. மக்கள் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணணும். என்னன்னா, விசிகா ஆபீஸுக்கும் வந்து விஜய் அவர்கள் போறதுக்கு முன்னாடி, விசிகா ஆதரவு தருவதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா வந்து போச்சு. ஸோ சி வி சண்முகம் அவர்கள் வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போச்சு. ஸோ அந்த சோஃபா ஃபுல்லா பணம் இருக்குதா என்ன இருந்தது நம்மளுக்கு தெரியாது. ஸோ மற்றவங்க மாதிரி நம்ம பொய் சொல்லக்கூடாது, உண்மையதான் வந்து பேசணும். நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன நடக்குதுன்றது வந்து முதலமைச்சரோ இல்ல அதன் சம்பந்தப்பட்ட நபர்களோ வந்து சொன்னாதான் நம்மளுக்கு வந்து தெரியும். என்னதான் அந்த சோஃபால அப்படி என்னதான்ப்பா இருக்கு, இல்ல சிஎம் வராரு புது சோஃபா இல்லைன்றதுக்காக புது சோஃபா வந்து வச்சோம் அப்படின்னு ஏதாவது வந்து சொல்லலாம். ஸோ வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா, தடாலடியா லாஸ்ட் ஓவர்ல டோர் மாதிரி இறங்கி 6 அடிப்பா நானு, 6 பாலம் 6 6ன்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கூறியதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பதில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 66% மக்கள் வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றது வந்து திரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனோட தொடர்ச்சியா இவர் என்ன சொன்னார்னா, 74% மக்களுக்கு வந்து திமுக மேல நம்பிக்கை இல்லை, நீங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் மட்டும் வந்து பாருங்க, அலையன்ஸ் வச்சு நீங்க இவ்வளவுதான் வாங்கினீங்க, நாங்க தனி பெரும் கட்சியா இன்னைக்கு வந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா வந்து சொல்லியிருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம எங்களை நீங்க வந்து சிறுபான்மை ஆட்சின்றீங்க. ஆமா, இது சிறுபான்மை ஆட்சி தான். அதாவது சிறுபான்மையின் மக்களுக்கான ஆட்சி, பிற்பற்றவர்களுக்கான ஆட்சி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஆட்சி, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. தடாலடியா அந்த ரிப்ளையை கொடுத்துட்டு அதோட நிறுத்தாம இந்த புலி ஆடியோ லான்ச்ல வந்து டிஆர் வந்து சொல்லுவாரு, இது அசாதாரண புலி, இது அட்டாக் பண்ற புலி, இது பாயும் புலி, சீரும் புலி அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ அதே மாதிரி நம்ம முதலமைச்சரே எழுதினாரா இல்லை யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா தெரியல, ஒரு சூப்பரான அவரோட அரசை பத்தி பெருமையா சொன்னாரு. ஸோ இது வந்து சிறுபான்மையினருக்கான அரசு, இது வந்து முன்னேற்றத்திற்கான அரசு, இது ஏழை மக்களுக்கான அரசு அப்படின்ற அந்த அரசு அப்படின்ற ஒரு இதுலயே வந்து அவரோட ஸ்டைல்ல வந்து சூப்பரா பேசி தன்னுடைய உரையை வந்து முடிச்சு யார் யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி சொன்னாரு. அது அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் இவங்க இன்னைக்கு பேசினதை வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலினோட இவங்க தான் வந்து சூப்பரா எதிர்கட்சி உரை வந்து அப்படி ஆற்றிருந்தாங்க. ஸோ என்ன இவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, உங்க ஆட்சியில வந்து முகமூடி போட்டு யாரையும் போய் பார்க்க வேணாம்னு சொன்னீங்க, முதல்ல உங்களை பார்க்க வந்த ஆளு யாரு அத வந்து சொல்லுங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாங்க. ரெண்டாவது, நீங்க வந்து பெரிய மன்னர் வீட்டு பரம்பரையில இருந்து வரலன்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு வந்து உங்க ராஜகுருவா உங்க ஜோதிடர் இருக்கலாம், நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க காரணத்துக்கு அந்த ஜோதிடர் இருக்கலாம், ஆனா எப்படி அந்த ஜோதிடருக்கு வந்து நீங்க வந்து அரசு வேலையை வந்து தருவீங்க? அப்போ இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து உங்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க சீட்ல, அந்த இளைஞர்களுக்கு செய்யறது வந்து இதுதானா? அப்போ இளைஞர்கள் வந்து உங்க மேல நம்பிக்கை வைத்ததுக்கு பலன் வந்து இதுதானா? இளைஞர்களை முட்டாளாக்குறீங்களா அப்படின்ற ஒரு
குற்றச்சாட்டை வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து வச்சிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க வந்து இதுக்கு வந்து எதிர்க்கிறோம். சோ அவர் வந்து அதே அதே 66% பிரஸ் மீட்ல கொடுத்தாரு. 66% மக்கள் வந்து விஜய்க்கு வந்து நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதனால நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சோ சட்டமன்றத்துல பிளவுபட்ட அதிமுக வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி தலைமையிலான அதிமுக, அதாவது எடப்பாடி சப்போர்ட் பண்ற அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா, தாவேகாக்கு எதிராகவும் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாவேகாக்கு ஆதரவாகவும் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. சோ அதோடைய முடிவுல வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பான்மை ஆல்ரெடி வந்து பெரும்பான்மை வந்து கிடைச்சிருச்சு. சோ இவங்களுடைய ஆதரவையும் சேர்த்து, அது மட்டும் இல்லாம அமமுகல இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய ஆதரவையும் சேர்த்து 144 அப்படின்ற ஒரு பெரும்பான்மை வந்து நிரூபிச்சிருந்தாரு. சோ இப்ப ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தமிழக முதல்வர் வந்து பெரும்பான்மை வந்து நிரூபிச்சாரு. இப்ப அடுத்த கட்டமா வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த சோஃபா மேட்ரோ, சி.வி. சண்முகம், அப்புறம் எடப்பாடி என்னதான் அதிமுகல நடக்குது அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம். சோ என்னதான் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோ, சி.வி. சண்முகம் அவர்களோ நீக்கப்பட்ட பிறகு சில குற்றச்சாட்டுலாம் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தாவேகா அதிமுகவோட அலையன்ஸ் வைக்க விரும்புச்சு, அத வந்து எடப்பாடி அவர்கள் தான் வந்து நிராகரிச்சார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து சொன்னாரு. ரெண்டாவது வந்து திடீர்னு ஒரு நாள் எங்க வந்து கூப்பிட்டு போனாரு. எங்க போறோம் நாங்களா கேட்டோம். அதுக்கு அமித்ஷா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்றாரு, பிஜேபியோட கூட்டணி அப்படின்ட்டு. ஆனா பிஜேபி கூட கூட்டணியே வைக்க கூடாதுன்ட்டு செயற்குழு கூட்டி முடிவு எடுத்தது இவர் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்து சொன்னார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு. மூணாவது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா, திமுக எங்ககிட்ட வந்து கேட்டுச்சு, நாங்க வந்து இந்த மாதிரி 30 அமைச்சர்கள் நீங்க எடுத்துக்கோங்க, 32 அமைச்சரவை எடுத்துக்கோங்க, ஆனா முதலமைச்சரா மட்டும் எங்களுக்கு திருமாவளவன் வந்து கொடுங்க, அண்ணன் திருமாவளவன் வந்து கொடுங்க. இது வந்து முன்னாடி வந்து திருமாவளவன் அண்ணன் அவர்களும் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி என்ன வந்து முதலமைச்சர் ஆகணும்ட்டு வந்து திமுக அதிமுகவும் பேசிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சோ அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா இதே சி.வி. சண்முகம் முன்னாள் நாள் பேட்டியில இருந்து என்ன சொன்னாருன்னா, எப்படி வந்து திமுக கூட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து பேசலாம், அது எப்படி வந்து நியாயமாகும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்ட இவரு இன்னைக்கு வந்து இப்படி கேட்டாங்க, நாங்க வந்து திரும்ப முதலமைச்சர் ஆக்கலாமே அப்படின்ற ஒத்துக்கிட்டோன்ற ஒரு டோன்ல வந்து சொன்னாரு. சோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை நிஜமாலே எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் அமைச்சர்களோட, அதாவது அந்த பதவி ஆசையில தான் வந்து இப்படி பண்றாங்களோ, கட்சியை வந்து பிளவுபடுத்தி அவங்க கூட இருக்கவங்களும் அவங்களுக்கு எல்லாம் இருங்க, ஆளுங்கட்சியா நம்ம ஆயிடுவோம், நம்ம வந்து அமைச்சர் ஆயிடுவோம், அவங்க பார்த்து பண்றோம் அப்படின்ற ஒரு சூட்சமம் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, நீ எடப்பாடி அவர்கள் வந்து வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, உதயநிதி என்ன இங்க ஒப்பித்தாரோ அதை வந்து இங்க ஒப்பிச்ச மாதிரி வந்து சொல்றாரு. என்னன்னா 66% வந்து தாவேகாக்கு மக்கள் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் அதிமுக வந்து எதிர்த்து நாங்க வந்து ஓட்டளிச்சோம் அப்படின்றாரு. பட் he was the leader of the party, so he can take any decision. ஆனா என்னுடைய இதுல விமர்சனம் என்னன்னா, அவங்களோட கூட்டணி என்டிஏ கூட்டணியில இருக்கிற பாமகவும் பாஜகவும் என்ன பண்ணாங்கன்னா, நடுநிலைமையா இருந்திருக்கிறோம், நாங்க ஆதரவும் தெரிவிக்கல எதிர்ப்பும் தெரிவிக்கல, நடுநிலையா இருந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாங்க. சோ எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் நினைத்திருந்தா சோ இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆனா எதற்கு வந்து அவர் வந்து எதிர்த்து வாக்கு அளித்தார் அப்படின்றது தெரியல சார். ஒருவேளை நிஜமாலே வந்து இதற்கு பின்னாடி வந்து திமுக இவருடன் கூட்டணி கேட்டுச்சா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ என்னதான் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் விஜய் சந்திப்போம், அதுக்கு முன்னாடி அந்த சோஃபா போனதும் எஸ்பி மேலுமணி அதுக்கப்புறம் கொடுத்த பிரஸ் மீட், இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ எஸ்பி வேலுமணி அவர்கள் மேலேயும் சி.வி. சண்முகம் அவர்கள் மேல தான் வந்து தவறு இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்ல வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, நீக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் வந்து சேர்த்துக்கணும், இன்னைக்கு நாங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டோம், எங்களையும் வந்து நீக்கிட்டாங்க. சோ எடப்பாடியோட இந்த தலைமை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிற தலைமையா தான் இருக்கு, கேள்வி கேட்டா நீ இப்போ இதுல இருந்து பதவியில இருந்து நீக்கிறது, கட்சியில இருந்து நீக்கிறது, இதைதான் வந்து தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாரு. ஆனா இப்படி பேசுற ஒரு ஆள், அதாவது சசிகலா அவர்களை வந்து உள்ள வந்து சேர்த்துக்கணும், அண்ணன் தினகரன் அவர்களை வந்து உள்ள சேர்த்துக்கணும்னு சொல்ற ஆளு ஃபர்ஸ்ட் தினகரன் அவர்களை தானே வந்து சந்திச்சு பேசிக்கணும். ஏன்னா அன்னைக்கு May 4 அந்த ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனை கலந்து விட்டது அண்ணன் டிடிவி தான். அவர் தான் இன்னைக்கு நைட்டு வந்து பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாரு, அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் ஆகணும்,
அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு குண்டு வந்து தூக்கி போட்டாரு. சோ அவரே வந்து எடப்பாடி அவர்கள் கூட்டணியில இருந்து எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்றது போது, சோ அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அவரையே பார்த்து சந்திச்சு பேசியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, விஜய் சைடு வந்து நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்ன்றாரு, அதிமுகவை பிளவுபடுத்துறாரு. சோ ஒருவேளை நிஜமா எஸ்பி வேலுமணி பின்னாடிதான் திமுக இல்ல தாவேகா இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு இருக்கோ அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கு. சோ இது மக்களாகிய உங்கள்கிட்டே விடுறேன். சோ வீடியோட இறுதி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து சொல்லணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்டராபாத் பேசினப்போ சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. சோ மக்களுக்கு அறிவுரை சொல்றத நானும் கடைபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பிஎம் கான்வாய் வந்து பாத்தீங்கன்னா 2 காரோட தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து போயிருக்காங்க. சோ இதனால நிறைய குழப்பங்களும் வந்து மக்கள் மத்தியில வந்து எழுந்திருக்கு. என்னன்னா ஃபியூயல் வந்து ஏதாவது தட்டுப்பாடு ஆக போதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து எழுந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த அறிக்கையும் இது வரைக்கும் வரல. பட் ஆனா முன்னேற்பாடா இருங்க, இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு பிரதமர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து கடைபிடித்தும் வந்து காட்டியிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம வந்து சொல்லணும். வீடியோட முடிவுல இருக்கோம். ஸோ எப்பவுமே உங்ககிட்ட நான் கேட்கறதுதான், இந்த சேனல் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னா மக்களாகிய நீங்க எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவுக்கு வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.